Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தேர்தல் தோல்வி பயத்தால் திமுக தூண்டுதலின் பேரில் அதிமுக கண்டென்ட் கிரியேட்டர்கள் 2 கைது என்ற பெயரில் போலீசார் சட்டவிரோதமாக அழைத்து சென்று அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து செய்தியாளர் லிங்கேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் லிங்கேஸ்வரன், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். சென்னை ஜே நகர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் டி நகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி நகர் சத்யா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது அதிமுகவின் கண்டென்ட் கிரியேட்டர்கள் சாய் மற்றும் ஹரிஷ் இருவரை தேனாம்பேட்டை அலுவலகத்தில் வைத்து காவல்துறையினர் சுமார் மாலை 4 மணி அளவில் கைது செய்த நிலையில் என்ன வழக்குக்காக கைது செய்தார்கள் என்றும் அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்றும் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுகவினர் ஜே நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பல கேள்விகளை கேட்ட நிலையிலும் காவல்துறை தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் கூறாத நிலையில் அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திமுகவின் தோல்வி பயத்தின் காரணமாக இவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அல்லது என்ன வழக்குகளில் கைது செய்தார்கள், என்ன தவறு அவர்கள் செய்தார்கள் என்று நியாயம் கேட்ட நிலையில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையம் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய நிலையில் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அருண், தகவலுக்கு நன்றி லிங்கேஸ்வரன். இந்த பொம்மை திமுக அரசு முதல்வர் ஏவுதலின் பேரில் அதிமுகவிற்கு இருக்கின்ற நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று, களங்கப்படுத்த வேண்டும் என்றும், இது போன்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதிமுகவிற்காக வேலை செய்கின்ற சப்போர்ட் டீமை சேர்ந்த ஹரி மற்றும் சாய் என்பவர்களை கடத்தி சென்றவர்கள் உள்ளார்கள். இது குறித்து நாங்கள் டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் அனைவருக்கும் மெயில் மூலமாக தகவல் அனுப்பியுள்ளோம். இது குறித்து நிச்சயம் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொம்மை திமுக அரசு முதல்வர் ஏவுதலின் பேரில் அதிமுகவிற்கு இருக்கின்ற நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று, களங்கப்படுத்த வேண்டும் என்றும், இது போன்ற பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதிமுகவிற்காக வேலை செய்கின்ற சப்போர்ட் டீமை சேர்ந்த ஹரி மற்றும் சாய் என்பவர்களை கடத்தி சென்றவர்கள் உள்ளார்கள். இது குறித்து நாங்கள் டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையர் அனைவருக்கும் மெயில் மூலமாக தகவல் அனுப்பியுள்ளோம். இது குறித்து நிச்சயம் நீதிமன்றத்தில் முறையிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.